தாயே, பயப்பட வேண்டாம். என்னை காட்டிற்கு செல்ல அனுமதியுங்கள். ஐயப்பனின் தெளிவான வார்த்தையிலும் தீர்க்கமான பார்வையிலும் ஒரு தெய்வீக தன்மையை உணர்ந்த பந்தளராஜன் ஐயப்பனை காட்டிற்கு செல்ல அனுமதித்தார். இதை கேட்ட அமைச்சரும் கோப்பெரும் தேவியும் தங்களது திட்டம் நிறைவேறப் போவதை நினைத்து பெருமகிழ்ச்சி அடைந்தனர். சிவபக்தரான மன்னர் ராஜசேகரன் ஐயப்பனை வழி அனுப்பும் முன் ஈசனை வழிபட்டு முக்கண் தேங்காய் ஒன்றை இறை கடாட்சமாக எடுத்து ஐயப்பன் கொண்டு செல்ல கொடுத்தார். கூடவே உணவுப் பொருட்கள் சிலவற்றையும் போட்டு அதை இருமுடியாக கட்டி ஐயப்பனிடம் கொடுத்து வழி அனுப்பி வைத்தார்.